மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர் சொல்கிறார். அதுதான் உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னதுபடி இந்த 50% ஏற்றும் போது விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்புமே வராது. அமெரிக்காவை அவர் மேற்கோள் காட்டுகிறார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறையோ ஜனநாயக நடைமுறையோ வேறு, நம்மளுடைய பார்லிமெண்டேரியன் நடைமுறை என்பது வேறு. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வருதுன்னா 2 மடங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டெடுப்பு நடத்தினா மட்டும்தான் அது பாஸ் ஆகும். அப்படி இருக்கும்பொழுது விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்புமே வராது. நமக்கு கூடுதல் பலம் என்று சொன்னால் உறுப்பினர்கள் அதிகமாக தான் கிடைப்பார்கள். இதையும் தாண்டி முன்னாடி நடந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இங்க இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் சேர்ந்துதான் நீங்க 7.18% மிகாமல் குறையாமல் இருந்தால் ஆதரிக்கிறோம்னு நீங்களாம் தான் சொல்லியிருக்கிறீங்க. இப்ப ஸ்டாண்ட் மாறுது என்று சொன்னால் யார் மாத்துகிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது. பார்லிமெண்டேரியன் இருக்கு உங்க டிவிக்கு நான் கூடிட்டேன். அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் பகிர்ந்திருக்கிறாரு, நம்முடைய அமைச்சர் அவருக்கு பங்கேற்றிருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்று கையெழுத்து போட்ட தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்மானம் இருக்கிறது. அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடு 7.18% குறையாமல் இருந்தால் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லாம் நீங்களும் தான் கையெழுத்து போட்டுக்கிறீங்க. காங்கிரஸ் ஃபேர் டிலிமிட்டேஷன் வேணும்னு பார்லிமெண்ட்ல போராடினாங்க. இப்ப ஏன் நோ டிலிமிட்டேஷன் மாறுறீங்க? நிலைப்பாடையே மாத்துறீங்க. ஃபேர் டிலிமிட்டேஷன் வேணும் தான் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலேயே வெளியில போராடினாங்க. இப்ப நோ டிலிமிட்டேஷன் மாத்துறது காங்கிரஸ் கட்சி தான். நிலைப்பாடை மாற்றுவதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது. அதையும் தாண்டி ஒண்ணே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஒரு உள்துறை அமைச்சர் சொன்னார்னா அது அஷூரன்ஸ்ல போயிடும். அதை விவாதம் பண்ணுவது என்பது ஒரு அமைச்சருடைய பதிலை விவாதம் செய்வதற்கு சமம். ஒரு நாடாளுமன்ற உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராதுன்ற அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த அஷூரன்ஸ் நம்பிக்கையில தான் நம்ம இருக்க வேணும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டோம். மாண்புமிகு அமைச்சர் சமூக நீதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே உரையாற்றும் போது, மக்களவையில் அவர் உரையாற்றும் போது ஒரு செய்தியை சொல்கிறார். தொகுதி மறுவரையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற உண்மைக்கு மாறான ஒரு வாதத்தை முன்வைக்கின்றனர். அது மிகவும் தவறானது. மக்களவையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய உரையை நான் அப்படியே சொல்கிறேன். கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு மற்றும் கேரளம் ஆகிய மாநிலங்களின் தற்போதைய மக்களவை இடங்களின் சதவீதம் 23.76% ஆகும். மக்களவை இடங்களை 50% என உயர்த்தி இந்த 5 மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தால் இடங்களின் சதவீதம் 23.87% என்று அதிகரிக்குமே தவிர குறையாது. அதாவது 543 இடங்களில் தற்போதைய 129 என்ற எண்ணிக்கை 195 என உயரும். அது இந்த சவுத் மாநிலங்களில் அவர் சொல்றார் உயரும் என உள்துறை அமைச்சர் விளக்கமாக சொன்னார். சரி, இதை இப்படி பேசுறாரு. இது குறித்து அவர் வெளியில என்ன அப்படிங்கிறத நான் கடந்த முறை நான் பேசும்போது சொன்னேன். அவர் உள்ள ஒன்று பேசுறாரு, வெளியில ஒன்று பேசுறாரு. அதுக்கான என்ன இருக்கிற ஆதாரத்தை என்ன இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதில் நீங்கள் வெளிப்படையாக ஒரு முக்கியமான இந்து ஆங்கில நாளிதழுடைய ரெசிடென்ட் எடிட்டர் வர்கீஸ் ஜார்ஜ் எழுதின அந்த கட்டுரை நான் வச்சிருக்கிறேன். அந்த கட்டுரையில் அவர் சொல்கிறாரு, டீலிமிட்டேஷன் ஹவு டு அலைன் வாட் இஸ் செட் அண்ட் வாட் இஸ் ரிட்டன். அவர் சொல்கிறது என்ன சொன்னார், என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்லலை, ஹிந்துவில் வந்த கட்டுரையை நான் சொல்கிறேன். நான் இந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இருங்க, நான் அவர் சொல்லி முடிக்கிறேன். இருங்க, கம்யூனிஸ்ட் சொன்னதை தான் நான் சொல்றேன். இது குறித்து இல்ல அவர் அந்த கற்று நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல அவர் என்ன சொல்றாரு, மக்களவையில் பேசிய அந்த கருத்து அவர் கொண்டு வந்த மசோதாவில் இல்லை என்பதை அவர் சொல்றாரு. அதைத்தான் நாங்க சொல்றோம். மசோதாவில் இல்லாததை அவர் மக்களவையில் பேசுகிறார் என்றால் அதுதான் ஏமாற்று வேலை. அமித்ஷா உள்ள ஒண்ணு பேசுறாரு, மசோதாவில் ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்ல வரோம். ஏமாற்று வேலை என்ற வார்த்தையை நான் அவைக்கு நீக்கிறேன். இல்ல அது நான் ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க ஆதாரத்தோட சொல்றேன்.
ஆதாரம்லாம் நான் பேசல. இந்த கட்டுரையின் அடிப்படையில் நான் பேசுறேன். மசோதாவில் இங்க வருங்க. அதாவது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர் என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. இல்ல நீங்க இருங்க. நான் வந்து சட்டத்தின் அடிப்படையில் பேசுறேன். மக்களவையில் என்ன பேசுறாங்க அடிப்படையில் பேசுறேன். இல்ல நீங்க பேசுனது என்னங்கறத நான் சொல்றேன். நான் அவ்வளவுதான். மாண்பு சமநலத்துறை அமைச்சர் சுருக்கமா கருத்து சொல்லுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், நான் வந்து சொன்னதை வந்து திசை திருப்புன்ற வேலையில தான் வந்து செய்யறாங்க பாஜகவும் பாமகவும் சேர்ந்து. ஏதை நான் சொல்றேன் அப்படின்னா, இல்ல நான் அதாவது வந்து மக்களவையில் பேசிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அந்த மசோதாவில் சொல்லப்படுகின்ற செய்தி அதுல இல்ல. மசோதாவில் சொல்லப்பட்டது வேறு, அவர் பேசியது வேறு அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றேன். அதுல நான் ஆதாரமா வந்து ஹிந்துல வந்ததை நான் சொல்றேன். நான் அதுல வந்து ரொம்ப முக்கியமா மக்கள் தொகை நான் சொல்றேன். இருங்க, நான் படிச்சிடறேன். படிக்க விடுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை ஆணையம் மாநிலங்களுக்கான தொகுதிகளை வரையறுக்கும் என்றுதான் மசோதாவில் சொல்லப்பட்டிருந்ததை தவிர, அமித்ஷா அவர்கள் விளக்கியபடி 50% உயர்வு என்பதெல்லாம் எங்குமே இல்லை என்று தான் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. எப்படி நான் முடிக்கிறேன். கணேஷ்குமார் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. சரி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அரசியல் அடக்குமுறைக்கு உள்ளாகப்பட்ட தலைவர் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா. அதையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்யணும்னு சொன்ன காலம் எல்லாம் உண்டு. அதுல இருந்து மீதி தான் வந்திருக்கிறோம். நாங்க இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன் அதற்கு முதல் நாள் நீட்டுக்கு கொண்ட அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தானே இருந்தோம். யாரை காப்பாற்றுறதுக்கு இருந்தோம்? தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கு தானே நீட்டுக்கு ஆதரவாக நாங்க இருந்தோம். காவேரி பிரச்சனையில் வந்தப்போ நாங்க யாருக்கு ஆதரவாக இருந்தோம்? அதே பிஜேபிக்கு எதிரான நிலை தானே நாங்க எடுத்தோம். இது பொறுத்தவரை நாங்க சொல்வது என்னவென்று சொன்னால், மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கோரிக்கையெல்லாம் எழுவதல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி வரையறுப்பு செய்யும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும். உங்க கூட தான் நிற்போம். மக்கள் தொகை அடிப்படையில் வந்ததுன்னா நமக்கான பாதிப்பு ஏற்படும். நம்மளுடைய விகிதாச்சார அடிப்படை குறையும். 100% அரசு கொண்டு வர தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் நாங்க இருப்போம். நாங்க சொல்வது என்னவென்று சொன்னால், இது யாரை கேட்டு வர்றதெல்லாம் இல்லை. சட்டம் வருவது என்றால் காலாவதி ஆகும் போது மறுவரை. இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சிக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மறுவரை கேட்கணும். எந்த உள்ளாட்சியில கேட்டாங்க? எந்த உள்ளாட்சியில எங்களுக்கு மறுவரை பண்ணுங்கன்னு யார் வந்து கேட்டா? யாரை கேட்கல. சட்டம் காலாவதி ஆகும் போது மறுவரை என்பது தானாக நடக்கும். 7.18% வரும்பொழுது எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அவங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இப்ப அமித்ஷா சொன்னது வெளியில ஒண்ணு சொல்றாரு, உள்ள ஒண்ணு சொல்றாருன்னா, அவர்களுடைய தலைவர் அன்னைக்கு தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு ஒன்று, இங்க வந்து சட்டமன்றத்தில் எடுக்கின்ற தீர்மானம் என்பது வேறு. இங்க வந்து இரட்டை தீர்மானம் எடுக்கிறது யாருன்னா, இப்ப தென் மாவட்டத்திலிருந்து தென் மாநிலத்திலிருந்து வரணும்னா தேவகவுடா வந்திருக்கிறாரு, நரசிம்மராவ் வந்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் தென் மாநிலத்திலிருந்து வந்த பாராளுமன்ற பிரதமர்கள் தான். தென் மாநிலத்திலிருந்தும் இதுக்கு முன்னாடி பிரதமர் வந்திருக்கிற நிலைப்பாடுகள் என்பது உண்டு. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் நிலைப்பாடை மாத்திக்கலாமே தவிர, பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக் கொள்வதில்லை. அன்னைக்கு தீர்மானத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாடு தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமென்றால் உங்கள் அரசியலையும் கட்சியும் காப்பாற்றியதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க.